ஆமா. ஹாய் செலம்ஸ். வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? சூப்பராக பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கு விருந்து அப்படியே கண்ணிலேயே நிற்கிது. நேற்றுக்கு சாப்பாடு இன்றைக்கி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசு தோணுது. இருந்தாலும் அதே மாதிரி செய்ய முடியாதுல்ல தினமும். மதியத்துக்கு பாருங்கள், சுட சுட நெய் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ரசம், கொஞ்சம் பீன்ஸ் பொரியல், நல்லா பச்சை பசேல்னு பீன்ஸ் பொரியல். மதியத்திற்கு சுட சுட சோறு. அதுக்கப்புறம் இந்த நெய் எதுக்கு காய்ச்சி வச்சுருக்கோன்னா, இங்கே பருப்பு இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு தக்காளி பருப்பு. சூப்பர் மம்மி. ஆந்திரா ஸ்பெஷலில் வந்து இது நிறைய செய்வாங்களாம், அந்த உப்பு பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவக்காய் வறுவல். இந்த பக்கம் ஒரு ஆனியன் ஆம்லெட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக வேகட்டும், ஓகேவா? இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி சல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க நம்மளோட வெப்சைட் இருக்குது, அழகாக போயிட்டு அதில் ஆர்டர் கொடுத்துருங்க. சரிங்களா? www.nashopping.com NAS Smart, அது நம்மளோட ஆப். அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போது மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நேற்றுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காத்தோட்டமாக நம்ம ஷில்பாவையும் மருமகனையும் வழி அனுப்புறதுக்காக கீழே போயிருந்தோம். அப்படியே போய் உட்காந்துட்டு ஒரு சின்ன மினி ஷார்ட்ஸ் தான் போட்டோம். அவ்வளோ பேர் வந்து மகிழ்ச்சியாக கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நான் பூஜா சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தபோது, பூஜா ஒரே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடு பூஜா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பூஜா என்னமோ ஏன் நல்ல நேரம் உடனே எடுத்து உடனே அப்லோட் பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்ச கொஞ்சம் நேரத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம சந்தோஷமாக நம்மளும் இருக்கலாம். அதை பார்த்துட்டு ஒருத்தர் 2 பேர் ஒரு குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினா அதுதானே அந்த வீடியோட வெற்றி. நீங்களும் அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிறீங்க, கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் நேற்றுக்கு விருந்து வீடியோவில் ஒய் ஆல்வேஸ் யூ கேமரா யூ இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. வேறு என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பே யூடியூபர் பொழப்பாயிடுச்சு. அதனால தான் எங்கள் வீட்டில் எப்போதும் கேமரா இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் செல்ஃபோன் வச்சு பார்க்குறீங்க? கேட்கலாமா கூடாது? அவர் வந்து ஜாலியாக தான் கேட்டிருந்தாங்க. நானும் ஜாலியாக கேட்குறேன், அதுதான் சொல்கிறேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பொழுதுபோக்கு தானே. உங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கும் ஆச்சு, எங்களுக்கும் அது ஒரு வேலையாகவும் ஆகிப்போச்சு. ஸோ இது மூலமாக நம்மளோட வியாபாரத்தையும் நம்ம பெருக்கிக்கிறோம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் வழக்கம் போல் நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்கிறவங்க எதுனா சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். சரிங்களா? மகிழ்ச்சியாக இருக்குது, மனசு ஏதோ ஒரு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. வளையல் மிஸ் ஆயிடுச்சு, மேட்சிங் வளையல். ஆமாப்பா, போட மறந்துட்டேன். இருக்குது, இந்த கலர்லேயும் வளையல் இருக்குது, நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? சின்னது வேறு கேட்டுது, அம்மா வளையலே போகிறதில்ல, அது வீடியோ பார்க்குறது இல்லை போல இருக்குது. அம்மா நான் வளையல் வாங்கி கொடுத்தேன் போடவே இல்லைன்னு கேட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் போடாமல் வந்து நிற்கிறேன். மறந்துடுறேன், நான் என்ன பண்ணுறது டென்ஷனில். அது வேறு என்ன பட்டு, அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. டடா பாய். வாழ்க வளத்துடன்.